டியர் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹார்ம்ஃபுல்லான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கிட்ட இருந்து ஒருத்தரிடமிருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவக்கூடிய ஒரு நோயை வந்து நம்ம இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இல்லை அந்த பேத்தோஜன் அப்படிங்கிறது எதெல்லாம் அப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, வைரஸஸ், பாக்டீரியாஸு, ஃபங்கை, பாரசைட்டு அண்ட் ரேர்லி ப்ரையான்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம பேத்தோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேத்தோஜன் காஸ் பண்ணக்கூடிய டிசீசஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா அண்ட் கோவிட்-19. ஸோ gastrointestinal infections, some gastrointestinal infections and sexually transmitted infection and fungal infections like அத்லட் ஃபுட்ஸ், இது எல்லாமே வந்து இந்த பேத்தோஜன்ஸ் வந்து காஸ் பண்ணக்கூடிய தொற்று நோய்கள். சம் டிசீசஸ் வந்து நான் இன்ஃபெக்ஷியஸாகவும் இருக்கும். நான் இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னா அது வந்து பேத்தோஜன்ஸ்னால வந்து அந்த இல்னஸ் வந்து காஸ் ஆகாது. அதுக்கான ரீசன்ஸ் என்னவா இருக்கலாம்னா, ஏதாவது ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டரோ இல்லை நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கிறது, அனாட்டமிக்கல்ல ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கிறது, இல்லை ஏஜ் ரீசன்ஸ்னால ஏதாவது ஒரு நோய் வர்றது, இதெல்லாம் வந்து எதுக்கு அண்டரில் வரும்னா நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்க்கு அண்டரில் வரும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கேன்சரு, டயபெட்டிஸு, ஹார்ட் ஃபெயிலியர்ஸு, அல்சைமர் டிசீஸு, இதெல்லாம் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரவாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை வந்து எந்த ஆர்கானிசம் காஸ் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ வைரஸ் வந்து ஒரு இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது, இல்லை அதில் இருக்கிற டிஎன்ஏ இல்லை ஒரு ஆர்என்ஏ வந்து அந்த இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுதுன்னா அது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன். இதே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த பர்டிகுலர் டிசீசஸ் வந்து பாக்டீரியாவால் அந்த டிசீசஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து சம் ஆப்பர்ச்சுனிட்டிக் ஃபங்கஸோ இல்லை ஒரு பேத்தோஜெனிக் ஃபங்கஸோ அந்த பர்டிகுலர் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது அப்படின்னா அதை வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி பாராசைட்ஸ், அதாவது புரோட்டோசோவா இல்லை ஹெல்மின்தஸ், ஸ்வெக்னோ பாராசைட்ஸ், இந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ் ஒரு இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுதுன்னா அது வந்து பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன். சம்டைம்ஸ் வந்து ஒரு ரேர் இன்ஃபெக்ஷன், அது வந்து என்னன்னா ஒரு புரோட்டீன் வந்து மிஸ்ஃபோல்ட் ஆயிட்டு இருக்கு, அந்த டைம்ல வந்து அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு காஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து ப்ரையான் டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஆர்கானிசம் காஸ் பண்ணது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதாவது அது வைரல் இன்ஃபெக்ஷனா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு காஸ் ஆகுது, என்ன நேச்சர், அது ஃபர்ஸ்ட் டைம் வருதா இல்லை செகண்ட் டைம் வருதா, இல்லை என்ன மாதிரியான பிஹேவியர்னால நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் வருது, அதை பேஸ் பண்ணியும் இன்ஃபெக்ஷனை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அப்போ இதில் வந்து ப்ரைமரி இன்ஃபெக்ஷன். இந்த ப்ரைமரி இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டிசீஸ்னால நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்னா அது வந்து ப்ரைமரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதே ரீஇன்ஃபெக்ஷன்னா அதே சேம் மைக்ரோ ஆர்கானிசமால நம்ம செகண்ட் டைம் இன்ஃபெக்ட் ஆகுறோம் அப்படின்னா அதை வந்து ரீஇன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் செகண்டரி இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த செகண்டரி இன்ஃபெக்ஷனுங்கிறது ப்ரைமரி இன்ஃபெக்ஷனுக்கு அடுத்து வர்றது வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன். ப்ரைமரி இன்ஃபெக்ஷனுக்கு அடுத்து அப்படின்னா, ப்ரைமரி இன்ஃபெக்ஷன்னால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வீக்கண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால இன்னொரு இன்ஃபெக்ஷன் நமக்கு வர்றது வந்து நம்ம செகண்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அக்யூட் இன்ஃபெக்ஷன் அண்ட் கிரானிக் இன்ஃபெக்ஷன், இது ரெண்டுமே வந்து டைம் பேஸ் பண்ணி, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குது, அது எவ்வளோ நாளில் லாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. இப்போ வந்து அக்யூட் இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து சடனாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துடும், அது சிம்டம்ஸ் காமிக்க அப்புறம் உடனே சரியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு வர்றது இல்லை ஒரு காஃப் வர்றது அந்த மாதிரி. இதுவே வந்து ஒரு க்ரானிக் இன்ஃபெக்ஷன்னா அதனுடைய சிம்டம்ஸஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக டெவலப் ஆகிட்டு கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம பாடியிலேயே இருக்கிறத வந்து க்ரானிக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டியூபர்குலோசிஸ் வர்றது, இல்லை ஒரு ஹெச்ஐவி வருது, இது வந்து அதோடைய சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக டெவலப் ஆகிட்டு அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு ரொம்ப நாளைக்கு அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து க்ரானிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
லேட்டன்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ இப்ப இதுல வந்து லேட்டன்ட் இன்ஃபெக்ஷன் அப்டின்னா என்ன? ஒரு பேத்தோஜன் வந்து எப்பயுமே ஒரு இன்ஆக்டிவ் கண்டிஷன்லயே இருக்கும். அதுக்கு தேவையான சர்க்யூம்ஸ்டன்சஸ் வரும்போது, அது அப்படியே ரீஆக்டிவேட் ஆயிடும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் பேத்தோஜனால வர இன்ஃபெக்ஷன வந்து லேட்டன்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாரி ஏசிம்ப்டமேட்டிக் ஒரு சப் கிளினிக்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து எப்போ வரும்னா, எந்த ஒரு சிம்ப்டம்ஸுமே நம்ம பாடியில வந்து அது காமிக்காது. ஆனா அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம பாடியில இருக்கும். ஸோ அத வந்து நம்ம ஏசிம்ப்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கம்யூனிகபிள் இன்ஃபெக்ஷன். கம்யூனிகபிள் இன்ஃபெக்ஷன்னா வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். அத வந்து நம்ம கம்யூனிகபிள் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இஸ் கன்டாஜியஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ இது வந்து ஈஸியா டிரான்ஸ்மிட் ஆயிடும். சும்மா டைரக்ட்டா அந்த பெர்சன் கூட வந்து நம்ம பேசிட்டு இருந்தாலோ, இல்ல ஒரு லேசா ஒரு டச் பண்றது அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுற டிசீசஸ வந்து நம்ம வந்து கன்டாஜியஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் கம்யூனிகபிள் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பெர்சனுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ அத வந்து நம்ம நான் கம்யூனிகபிள் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெர்டிகல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் இன்ஃபெக்ஷன் வந்து மதர் கிட்ட இருந்து பேபிக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன வந்து வெர்டிகல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து லோக்கலைஸ்டு இன்ஃபெக்ஷன். லோக்கலைஸ்டு இன்ஃபெக்ஷன் அப்படின்னா, அது ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ரீஜியன்ல மட்டும் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். ஸோ அத வந்து லோக்கலைஸ்டு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுவே சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா, அது என்டையர் பாடிக்குமே அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அத வந்து சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதே ஃபோக்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சைட்ல இருந்து ஆரிஜினேட் ஆயிட்டுருக்கும். அது அப்படியே வந்து அடுத்தடுத்த சைட்டுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அத வந்து ஃபோக்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் இஸ் நோசோகோமினல் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எப்போ வரும்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ்டு இல்ல ஒரு ஹெல்த் கேர் செட்டிங்ஸ்ல வந்து அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்திருக்கும். ஸோ அத வந்து நோசோகோமினல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் வந்து ஹைட்ரோஜெனிக் இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இப்ப ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் பண்றாங்க. அந்த டைம்ல அன்இன்டென்ஷனலா அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் அந்த மெடிக்கல் ப்ரொசீஜர் மூலமாவோ, இல்ல அந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் மூலமாவோ அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்திருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஹைட்ரோஜெனிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன். ஸோ அது வந்து எப்ப அதிகமா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சனுக்கு ரொம்ப வீக்கண்ட் இம்யூன் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷனுக்கு அதிகமா ஃப்ரீக்வென்ட்டா வந்து ஆயிடுவாங்க. ஸோ நவ் நம்ம வந்து சிம்ப்டம்ஸஸ் என்னென்ன இருக்கும்? இப்போ இவ்வளோ டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த மாரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா, என்ன மாதிரியான சிம்ப்டம்ஸஸ் நமக்கு காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்ல மட்டும் ஒரு இச்சிங்கோ, இல்ல ஒரு ரேஷஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ ஸ்கின்ல ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா, இல்ல ஒரு வேற வேற பிளேஸஸ்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த பர்ட்டிகுலர் சைட்ல ஒரு இச்சிங் இல்ல ஒரு ரேஷஸ் வந்து இருக்கும். இதே வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இல்ல ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா, ஒரு காமனான ஒரு சிம்ப்டம்ஸஸ் வந்து நமக்கு காஸ் பண்ணும். ஒரு ஃபீவர் இல்ல சில்னஸ்ஸு, டைஜஸ்டிவ் அப்செட்ஸ் இருக்கிறது லைக் நாசியா, வாமிட்டிங், டயேரியா அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு மசில் பெயின் இல்லைன்னா ஒரு ஃபெட்டிக் இருக்கிறது இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு காஸ் பண்ணும். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த மாதிரியான டிசீசஸ் வந்து எப்படி ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட். ஒருத்தங்க வந்து இன்ஃபெக்டட் பர்சன் காஃப் பண்றாங்க, இல்ல ஸ்னீஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ல இருந்து ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். க்ளோஸ் ஃபிசிக்கல் கான்டாக்ட் மூலமாவும் இந்த பர்ட்டிகுலர் டிசீசஸ் வந்து காஸ் ஆகுது. இல்லைன்னா நம்ம வந்து அவங்களோட வந்து கப்ஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு பர்சனல் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் பர்சன்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப கனெக்டடா இருக்கிறோம். ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் யுட்டென்சில்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம்னா, அந்த டைம்ல ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க டச் பண்ண ஒரு ஃபோன்ஸோ இல்ல வந்து ஒரு கவுண்டர் டாப்ஸையோ வந்து நாமளும் சேம் டைம்ல டச் பண்ணிட்டு திருப்பி நம்ம நோஸ்ல, ஐஸ்ல நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது, அப்போ வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்ஃபெக்டட் பெர்சன்ஸோட ஃபீசஸோட கான்டாக்ட்ல இருக்கும்போது, இல்ல வந்து ஒரு அனிமல் இல்ல ஒரு இன்செக்ட்டுக்கு ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் இருக்கு. அது நம்மள வந்து பைட் பண்ணிருச்சு அப்படின்னா, அதன் மூலமாவும் நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வரும்.
இல்ல ஒரு கண்டாமினேட்டட் வாட்டர் எடுத்துக்கிறோம், இல்ல ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோம். அந்த டைம்ல வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா ஒரு சாயில்ல ஒரு சாண்ட் வந்து கண்டாமினேட் ஆயிட்டிருக்கு. அந்த இடத்துல நம்ம க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கோம் அப்படின்னாவும், இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு மதர் டு சைல்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் யாருக்கு அதிகமா ஸ்ப்ரெட் ஆகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, ரொம்பவே வீக்கன் இம்யூன் சிஸ்டம் இருக்கவங்களுக்கு, இல்ல இம்யூனாலஜிக்கலி காம்ப்ரமைஸ்டா இருக்கவங்க, இல்ல வந்து ஒரு ஏஜிங் பெர்சன், அதே மாதிரி பிரெக்னென்ட் விமன் இருக்காங்க, இல்ல ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, இல்ல டிராவல் பண்றவங்க, அடிக்கடி அதிகமா டிராவல் பண்றவங்க, இல்ல சில்ட்ரன்ஸ் அண்டர் ஒரு 5 இயர்ஸ்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டீஹைட்ரேட் ஆகும். பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகுறது, இல்ல கண்டினியூஸா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அது நிமோனியா, செப்சிஸ், மெனிஞ்சைட்டு, என்செஃபலைட்டிஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு இல்ல ஒரு கேன்சர்ஸ் அந்த மாதிரி வந்து ஹையர் காம்ப்ளிகேஷன் வரையும் இது கொண்டுட்டு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸை நம்ம எப்படி டயக்னாஸ் பண்றது அப்படின்னம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோஸ் இல்ல த்ரோட் ஸ்வாப்ஸ் எடுத்து என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் தென் பிளட், யூரின், ஸ்டூல் சாம்பிள் இல்ல சலைவா சாம்பிள்ஸ் கூட எடுத்து வி கேன் டெஸ்ட். அண்ட் ஸ்கின் இல்ல ஒரு டிஷ்யூ பயாப்சிஸ் எடுத்து நம்ம அதை டயக்னாஸ் பண்ணி ட்ரீட் பண்ணலாம். அண்ட் இமேஜிங் டெஸ்ட், அதாவது ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ இது மூலமா கூட நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட். ஸோ காமனா வந்து ஒரு டேப்லெட் அந்த மாதிரி ஒரு மெடிகேஷன் அப்படி வந்து ஒரு இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ண முடியாது. என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருக்கு? என்ன ஆர்கானிசம் அது காஸ் பண்ணியிருக்கு? அதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன? சிம்டம்ஸஸ் என்ன? ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி மெடிசின்ஸ் வந்து வேரி ஆகும். இப்போ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுப்பாங்க. வைரல் இன்ஃபெக்ஷன்னா அதுக்கு ஒரு ஆன்டிவைரல் ட்ரக் ட்ரக் குடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு அவங்களுக்கு தேவைப்படுற சிம்டம்ஸ மேனேஜ் பண்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட். இதுவே ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா, ஒரு ஃபங்கல் கிரீம்ஸ், ஆன்டி ஃபங்கல் கிரீம்ஸ் இல்ல வந்து ஒரு லோஷனு, இல்ல ஒரு ஓரலா ஒரு மெடிகேஷன்ஸ் குடுத்து அத ட்ரீட் பண்ணுவாங்க. இதுவே ஒரு பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷனா இருந்துச்சுன்னா, ஆன்டி பாராசைட்டிக் ட்ரக்ஸ் குடுத்து அந்த பர்ட்டிகுலர் பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன வந்து கிளியர் பண்ணுவாங்க. இஃப் சப்போஸ் வந்து ஒரு பிரையான் டிசீஸா இருக்குன்னா, அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் இன்ன வரைக்கும் இல்ல. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த டிசீஸ் என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரியான மெடிசின்ஸ் குடுத்து ஒவ்வொரு டிசீஸையும் வந்து கியூர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ல இருந்து நம்மள எப்படி பிரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் வேக்சினேஷன். நம்ம வந்து ஒரு ஃபுட்ட ஹேண்டில் பண்ணும்போது ப்ராப்பர் ஹைஜீனோட ஹேண்ட் வாஷஸ்லாம் பண்ணிட்டு, ஒரு ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் பண்றது, ஹேண்ட் வாஷஸ் அடிக்கடி பண்றது, இன்செக்ட் பைட்லேருந்து அவாய்ட் பண்றது, இந்த மாரி பண்ணும்போது, நம்ம இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ல இருந்து நம்மள பிரிவென்ட் பண்ணிக்க முடியும். தேங்க் யூ.